ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டு இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் வீடியோவோட ஃபைனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற அந்த சார்ட்டை பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட்டும் ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்டார்ட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தரலாம். ஜிபிபி சிஹெச்எஃப் ஜிபிபி சிஹெச்எஃப் இது வந்து ஆஃப்டர் டார்கெட் ஹிட்டு. சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டேட் வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட் வந்து இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது வந்து பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட். நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து சார்ட் வந்து போஸ்டிங் பண்ணியிருக்கோம். டேட் வந்து இங்கே இருக்கும், வேணும்னா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு, எதனால் இந்த மார்க்கெட் வந்து டார்கெட் அடிச்சிருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? வழக்கம் போல் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது ட்ரெண்டு தான். சரிங்களா? ட்ரெண்டு என்ன வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்த டெசிஷனை வந்து பார்க்க முடியும். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அப்சைடு மொமெண்டமில் போயிட்டுருக்கு. சரிங்களா? இதில் வந்து நம்ம டவுனில் எடுக்கிறது வந்து உங்களுக்கு கவுண்டர் ட்ரெண்டு, பையில் எடுக்கிறது வந்து மேஜர் ட்ரெண்டு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரி தான். ஸோ நமக்கு வந்து வழக்கம் போல் நமக்கு 2 சிஹெச் வந்து தேவைப்படும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இங்கே ஒரு லைன் வந்து நான் உங்களுக்கு மேஜராக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு கீழே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து நம்மளுடைய ஹையை வந்து டேப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நமக்கு சிஹெச் பாயிண்ட் வந்து மாறி இருக்குது. சரிங்களா? இப்போ மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து லண்டன் செஷன். இப்போ மறுபடியும் டேப் பண்ணிட்டு கீழே போகுது மார்க்கெட்டு. இப்போ நமக்கு சிஹெச் நடந்திருக்கா அப்படின்னா ஆமாம். இப்போ வந்து நமக்கு 2 சிஹெச் நடந்திருக்கு. இது ஒரு சிஹெச் பாயிண்ட்டு, இது ஒரு சிஹெச் பாயிண்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிஹெச் இங்கே இருக்குது. ஃப்ராக்டல்ஸில் ஏன் கீழே இல்லை அப்படின்னா அது ஒரு இண்டிகேட்டர் தான். ஒரு சிலதை வந்து மிஸ் பண்ணிவிடும். சரிங்களா? இப்போ இது ஒரு சிஹெச் பாயிண்ட்டு, இது ஒரு சிஹெச் பாயிண்ட்டு. பட் பேசிக் பிகினர்ஸ்க்கு வந்து ஃப்ராக்டைல்ஸ் போதுமானது. அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஃப்ராக்டைல்ஸ் வச்சு. சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் வந்து பேசிக் பிகினர்ஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்டைல்ஸ் வந்து போதுமானது. ரொம்ப ஷார்ப்பாக வந்து எடுக்கணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு போக போக வந்து ஒரு ப்ரோ லெவலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்களே வந்து கற்றுப்பீங்க. ஓகேங்களா? அது வந்து ஒன்றும் இஷ்யூ இருக்காது. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக் சூஸிங்னா இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். இந்த ஆர்டர் பிளாக் மட்டும்தான் நமக்கு வந்து மெயினாக இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் நம்ம வந்து பார்க்குறோம். ஆக்சுவலி அடுத்த கேண்டிலே வந்து அந்த ஆர்டர்ஸை ஃபில் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த கேண்டில்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிடுறேன். நான் இதை வந்து எடுத்துட்றேன். இப்போ ஜூம் இன் வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணுது அப்படின்னா நேராக விக்கு விட்டு எல்லா ஆர்டர்ஸும் கலெக்ட் பண்ணுது. இது வந்து இன்க்ளூடிங் செஷன் டைம். சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னாலே செஷன் டைம் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது தான். சரிங்களா? டார்கெட்டு கீழே ஆல்ரெடி நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? இந்த டபுள் பாட்டம் லிக்விடிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டாக வைக்கலாம். சரிங்களா? லிக்விடிட்டி டார்கெட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ லிக்விடிட்டி டார்கெட்ஸும் நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் டார்கெட்ஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து வைக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது செஷன் ட்ரேடுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு நார்மலான கவுண்டர் ட்ரேட்குள்ளேயும் வந்துடும்.
மூவ்மெண்ட்டை வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு ரூல் வச்சுருக்கோம்ல, அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சால்டேஷன் ஃப்ரேஸு. கன்சால்டேஷன் ஃப்ரேஸ்க்கு கீழே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கரெக்டாக சொல்லணுன்னா இங்கே எல்லாம் கன்ஜஸ்டடாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்கும். அதனால தான் வந்து இது பண்ணியிருக்கோம். இது 1 மினிட்ல உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 1 மினிட்ல உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். வந்து ஸ்லோ டவுன் ஆகி அப்புறம் ஃபாஸ்ட் எடுத்து அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகி ஃபாஸ்ட் எடுத்து ஸ்லோ டவுன் ஆகி ஃபாஸ்ட் எடுத்து ஸ்லோ டவுன் ஆகி ஃபாஸ்ட் எடுத்து. சரிங்களா? அதனால தான் வந்து இந்த ட்ரேடு வந்து மெயினாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன். சரிங்களா? டேரெக்டாக வந்து டார்கெட்டு வழக்கம் போல் தான் நம்ம நினச்சதை விட கொஞ்சம் டார்கெட் அதிகமாகவே வந்து போயிருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா நல்லா கீழேயே பிரேக் ஈவன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்க இது வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்து ஒரு 1:3 1:6 அப்படின்றதோட என் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை நான் வந்து பிரேக் ஈவன் பண்ணி வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டார்கெட் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.